ரெடிமேட் வடகறி ரெடி ஆகிடுது. எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதால் ஒரு டம்ளரு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 12 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பூண்டும் மிளகாவும் மிக்சியில் அரைச்சிடலாம். பாருங்கள், இப்படி குறன்னு தான் அரைக்கணும், நைஸாலாம் அரைக்கக்கூடாது. அதே மாதிரி இஞ்சியை தட்டி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடலைப்பருப்பை வறுக்க போட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு போட்டு வறுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு வறுத்துட்டேன். இப்போது கடலைப்பருப்பு கொஞ்சம் சூடு வந்துடுது. இதில் அந்த மிளகாவையும் பூண்டையும் போட்டுடலாம். பாருங்கள், அந்த மிளகாவையும் பூண்டையும் போட்டேன். அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா வறுக்கலாம். அந்த பூண்டுடைய ஈரப்பதம் போகும். ஈரப்பதம் போய் நல்லா பிள்ளுவாகும். அது வரலாம் நல்லா வறுக்கலாம். இந்த இஞ்சியும் அதிலேயே போட்டுடலாம். நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த இஞ்சியும் அதிலே போட்டு நல்லா ஈரப்பதெல்லாம் போக நல்லா வறுக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே இருக்கணும். பாருங்கள், அதில் இருக்க ஈரப்பதெல்லாம் போயிட்டு சிம்மிலேயே தான் வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்தேன். அதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போய் நல்லா இதுவாகிட்டு இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு பச்சரிசி போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் இருக்கும் பச்சரிசி போட்டுக்கிறேன். ஒரு கிராம்பு 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். பட்டை எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அதில் போட்டுடலாம். பாருங்கள், இதையும் அதில் போட்டு இதுவும் நல்லா வறுபடட்டும். கருவேப்பிலெல்லாம் நல்லா வறுபடட்டும். அடுப்பை சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம். அதில் நல்லா வறுபட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை ஆறின பின்ன நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் கரகரன்னு பிடிச்சி எடுத்துக்கலாம். ஆறட்டும். பாருங்கள், நல்லா ஆறிடுது. இப்போது மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சின்னு வந்துடலாம். மாவு அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைச்சின்னு வந்துடலாம். இந்த மாவுக்கேற்ற உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா அரைக்கிற மாதிரி கொரன்னு அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் கொரன்னு அரைக்கணும். அரைச்சிட்டேன். இப்போது இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். எண்ணெய் ஊற்றுறேன். நல்லா ஒரு 3-4 கரண்டி தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போடுறேன். கொஞ்சமாக கடுகு போடுறேன். பாருங்கள், கடுகு வெடிச்சிட்டு இப்போது நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 எடுத்து நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் போடுறேன். இது நல்லா வதங்கட்டும்.
மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன், வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன். இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூனு தனி மிளகாய் பொடி போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூனு கரம் மசாலா பொடி போடுறேன். இதோட பச்சை வாசனையெல்லாம் கொஞ்சம் போட்டும் அது வரலாம் கலரி கொடுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போடுறேன். நம்ம அந்த பருப்பு பொடித்தோம் இல்லையா, அந்த பொடித்த பொடியால் அந்த பொடியை இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அரை கிண்ணத்துக்கு இந்த பொடி வந்திருக்கு. அரை கிண்ணத்துக்கு 1.5 கிண்ணம் தண்ணி ஊற்றலாம். 1.5-2 கிண்ணம் தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். மிச்ச பொடியை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு கிண்ணம் தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு அரை கிண்ணம் கூட ஊற்றிக்கலாம். அரை கிண்ணம் கூட ஊற்றிட்டேன். இந்த பொடியெலாம் நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி. பாருங்க, தண்ணி கொதித்து வருது. ஸ்டவ்வை சிம் பண்ணின்னு இந்த பொடியை போட்டுட்டு கலரி கொடுத்துடலாம். இப்போது உப்பு போடுமான்னு சரி பார்த்துக்கலாம். உப்பு வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். உப்பு சரியாக இருக்குது. நான் குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுடுறேன். வெயிட் போட்டு ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, விசில் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆறின பின்ன எடுத்து பார்க்கலாம். பாருங்க, இதெல்லாம் போயிடுத்து, ஆவியெல்லாம் போயிடுத்து. குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா கலரி கொடுங்க. பாருங்கள், வடகறி சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.